கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். If any of you lack wisdom, let him ask of God that give to all men liberally and upbraid not, and it shall be given him. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். உடைய வார்த்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வார்த்தையில வசனங்களை கேட்க ஒருநிலைப்படுத்துங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அன்னைக்கு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், இந்த பூமியில தேவனுடைய ஞானம், ஒரு மனிதனுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லைன்னா இந்த பூமியில ஒருபோதும் நம்ம ஜாக்கிரதையாய் வாழ முடியாது. ஞானம் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாரிடம் நம்ம கேட்கணுமா? தேவனிடம் நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே நமக்கு ஞானம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாராகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக நாம் வேண்டிக் கொண்டு நாம் ஆண்டவரே அவங்களுக்கு ஞானத்தை தாங்க, இந்த பிள்ளைகளுக்கு புத்திய ஞானத்தை தந்து வழி நடத்துங்க என்று நாம் தேவனோடு அவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஞானமே இல்லை, புத்தியே இல்லை, முட்டாள், கழுதை, இப்படி இந்த வார்த்தையெல்லாம் நாம் தேவனுடைய பிள்ளைய பேசக்கூடாது. அதே இடத்துல பார்க்குறோம், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஞானம் இல்லை, ஆனால் இந்த ஞானத்தை தருகிற தேவன் நீர் தான் ஆகவே ஞானத்தை எனக்கு தந்து இந்த நாட்களில் வழி நடத்துங்கன்னு சொல்லி ஜெபத்தின் மூலமாய் நாம் தேவனிடம் நாம் கேட்க வேண்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய், நம்முடைய தேவன் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் பாருங்க, ஞானத்தை தான் கேட்டார். அத்தனை ஜனங்களையும் விசாரிக்கிறதுக்கு நம்ம ஞானம் எனக்கு வேணும். கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என்னென்ன இருக்கோ இல்லையோ ஞானம் நமக்கு மிகவும் அவசியம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கும் போது யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் அவர் கடிந்து கொள்ள மாட்டார். ஞானத்தை ஏதாவது புத்தி கொஞ்சம் கம்மியா இருந்தா இப்படி பிள்ளைய பெத்து வச்சிருக்கியே, என்ன பாவம் செஞ்சையோ, உன் சாபம் தான் புத்தி இல்லை, இந்த பிள்ளைக்கு ஞானம் இல்லை, அறிவு ரொம்ப குறைவா இருக்கு, எத்தனையோ பேர் சொல்லுவதை நாம் பார்த்துருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் இப்படி சொல்லலாகாது. இது தேவனுடைய பார்வையில அது பாவமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்காக நீ பரிந்து பேச வேண்டும். ஆண்டவரே இந்த பிள்ளைய நல்ல எதிர்காலத்தை தாங்க, உம்மால முடியும், நீ சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் சொல்ல பரிந்து பேசும்போது கர்த்தர் நம்ம பிள்ளைகளை என்ன செய்யறார்? பேரன் பேத்திகளையும் கர்த்தர் தாமே நல்ல ஞானத்தை தந்து வழி நடத்துவார். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். ஆகவே மற்றவர்களுக்கு நாம் பரிந்து பேசும்போது கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர்
நாம் தேவ ஞானம் நமக்குள்ள இருக்கிறது. பல விஷயத்துல ஞானமாய் நடந்து கொள்கிறோமா, ஞானம் இல்லாதபடி நாம் நடந்து கொள்கிறோமா? சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போமாக. அப்படி ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடமும் நாம் கேட்க வேண்டும், அவர் கடிந்து கொள்ள மாட்டார். அப்படிதான் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். For a friend of mine in his journey is come to me and I have nothing to set before him. என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனம். என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எத்தனாவது வசனம்? 9. ஆகவே பாருங்க, நம்ம ஆண்டவர் கேட்க சொல்றார். அவர் சொல்றாரு, கேளுங்கள், என்கிட்ட கேளுங்கப்பா. ஏன் கேட்கறது கூட வெக்கப்படுற? நீ கேளு, மனப்பூர்வமா நீ கேட்கும் போது நான் தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பரலோகத்துல உன்னதத்தில் இருக்கிற சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார். உனக்கு என்ன வேணும்? நீ வாயை திறந்து கேள், வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நிரப்புவேன், நன்மையினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். கேளுங்க, கேட்கும் போதுதான் நமக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், யாரை தேடணும்? கர்த்தரை நாம் தேடும் போது அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஞானத்தையும் புத்தியையும் தேவனிடம் கேட்க வேண்டும். யோபினுடைய சரித்திரம் 28வது அதிகாரம் 28வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, மனுஷனை நோக்கி, இதோ கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எதுதான் ஞானம், எதுதான் புத்தி? சொல்லுங்க. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுகிறது தான், கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே நாம் ஞானம்னா ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தருக்கு நீ பயப்படுவாயானால் அதுதான் ஞானம். நீ ஞானமா நடந்துக்கிற, இந்த ஆராதனைக்கு ஏற்ற நேரத்தில் வருகிறாய், எல்லா விஷயங்களும் ஆவிக்குரிய பகுதியில் மாத்திரமல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் கூட ஒவ்வொரு காரியங்களும் ஞானமாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம்னா கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பை விட்டு விலகி இந்த மகன் ஜீவிக்குது, இந்த மகன் ஜீவிக்கிறான், புத்தியா இருக்கான்பா. நீ விலகும் போதுதான் புத்தியா நீ இருக்கிற என்று இந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 2, 3, 7, 8 இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உங்களுக்கு ஞானம் வேணுமா? நீதிமொழிகளை நீங்க என்னதான் செய்யணுமா? வாசிக்கணும். வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் பெரியவரும் கூட ஒரு சில காரியங்களை ஞானம் இல்லாதபடி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரே போன் பண்ணாலும் அப்படியே பேசுவாங்க. போன் பண்ணா ஸ்தோத்திரம், தேவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. பாருங்க, எதாகிலும் பேசுனா பாருங்க, ஒரு ஊழியக்காரனா, உங்க வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரனா, ஞானம் புத்தி இந்த நாட்கள் அநேகருக்கு இல்லாததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலக பிரகாரமும் சரி ஞானம் வேணும். இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பகுதியிலும் கூட நாம் ஞானமா, கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா எல்லாவற்றையும் ஞானமா பேசுவான், ஞானமா நடந்து கொள்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஞானம் இந்த நாளுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியம். எப்படி யார்கிட்ட என்ன பேசணும் சொல்லிட்டு இந்த ஞானம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மிகவும் அவசியம். நீதிமொழிகளை நீங்க வாசிக்கணும். பெரியவர்களும் சிறு பிள்ளைகளும் நீதிமொழிகள்ல அவ்வளவு ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளையும் உணர்ந்து, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனம், விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். உபதேசத்தை அடையலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி, நியாயம், நிதானம். எந்த காரியத்திலும் அவசரப்பட்டுறக்கூடாது. நான் அநேக நேரங்களில் ஒரு சில காரியங்களை அவசரப்பட்டு தான் சீரழிஞ்சு போய் பாருங்க வந்து அங்கங்க அலைஞ்சு வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு சில காரியங்கள்லாம் நிதானமாய் செயல்பட வேணும். திருமண காரியமும் சரி, ஒவ்வொரு காரியமும் நம்ம மெதுவாக ஸ்டெப் எடுத்து வைக்க ஆண்டவர்கிட்ட நாம் வந்து கேட்க வேண்டும். நீதிமொழிகள் நீங்க அழகாக இதை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கார். வந்து ஒரு மனிதனுக்கு என்னதான் வேணுமா? நிதானம். நான் ஒவ்வொரு காரியங்களும் நிதானமாய் செயல்படணும். இது தேவனுக்கு சித்தமா? பாருங்க, சித்தத்தை பற்றி பார்க்கிறோம். மனுஷனுடைய சித்தம் இருக்கு, தேவனுடைய சித்தம். ஆகவே தேவனுடைய சித்தம்னா எப்படிதான் இருக்கும்? ஒரு திருமண காரியமா இருந்தாலும் சரி, நம்ம தேவ சமூகத்துல வச்சிருப்போம். ஒன்று ஊழியக்காரர் மூலமாக வருவார். ஒரு சமாதானம், உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சமாதானம் நமக்கு உண்டாகும். அதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி ஆகுது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கும் போது, வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, கர்த்தர் வார்த்தையாகிய தேவன் பேசுவார். உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். அதுதான் தேவனுடைய சித்தம். மனசுடைய சித்தம்னா எப்படி இருக்கும்? வந்து அழகு பார்ப்பான், உயரத்தை பார்ப்பான், படிப்பு, பதவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் பார்ப்பாங்க, ஜாதி பார்ப்பாங்க. இதெல்லாம் யாருடைய சித்தம் தான்? அது மனுஷனுடைய சித்தம். இதுதான் எனக்கு வேணும். கலர் இல்லை, கருப்பா இருக்கு, ரோட்டு கீழே மாதிரி என்னது இந்த தார் இருக்கு பாருங்க, அது மாதிரி இருக்கு. வந்து வேதம் சொல்லுது, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வெள்ளை ஆகணும்னு எதை பூசுனா வெள்ளை ஆக போறது கிடையாது. வந்து வேதம் சொல்லுது, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஒவ்வொருவரையும் வித்தியாசமா சிருஷ்டித்து, ஆண்டவர் எவ்வளவு வெள்ளைக்காரங்களை பாருங்க, ஒவ்வொன்றும் பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு நிறத்தை, பலவித நிறங்களை கொடுத்து அவர் ரசிக்கிறார். நம்ம அப்பா நம்மளை நேசிக்கிறார். அது போதும். வெளியில யார் சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முகம் வெள்ளையா வர்றதுக்கு எதோ தடவி இருக்கிற முகமும் வந்து நாரி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உலகத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் ஞானம் உள்ள தேவன். நமக்கு ஒவ்வொரு இந்த விஷயத்திலும் கூட ஞானம் உள்ளவர்களாய் இருக்கணும், நிதானம் இருக்கணும். நிதானம் இல்லைன்னா அவசரப்பட்டு எதாயிலும் சொல்லிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சுக்கும் சரி, நம்ம வீடுகள்லையும் சரி, யார்கிட்ட பேசினாலும் படக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நிதானம் இல்லாம சொல்லிடுறோம். இது கடைசி வரைக்கும் நம்மளால செய்ய முடியுமா என்று இதை நம்ம சிந்திக்கணும். திருமண காரியங்களும் சரி, ஒவ்வொரு காரியத்திலும் அவசரப்பட்டு ஒரு உற்சாகத்துல நம்ம சொல்லி, இது கடைசி வரைக்கும் நம்மளால முடியுமா, நீங்க எனக்கு கிருபை தாங்க சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நிதானத்தோடு. நிதானம் நமக்கு மிகவும் அவசியம். நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். நீதிமொழிகள் நீங்க வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் பாருங்க, போதகத்தை அசட்டை பண்ணுகிற, முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடுறான். நீ சொல்லி நான் கேட்கணுமா சொல்லிட்டு. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு மனிதனுக்கு வந்தா தான் ஞானமே ஆரம்பிக்குது. ஞானம் உள்ள தேவன் அவனுக்குள்ள இறங்கி கிரியை செய்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த மூடர் வந்து ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணி வந்து அவங்க முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனம், என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். எத்தனை பேர் வந்து தகப்பனுடைய புத்தியை நாம் கேட்கிறோம்? நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு பிள்ளைகள் ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுடைய வந்து நீங்க ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். கெட்டு போகணும்னு ஒருபோதும் பிள்ளைகளை அப்படி சொல்ல மாட்டாங்க. தகப்பன் புத்தியை கேள் என்று வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது, நான் சொல்றேன்னா? வேதம் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று வாசி. உன் தாய் உன்னை 10 மாசம் சுமந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க. அந்த வேதனை பெத்தவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தாயின் போதகத்தை முதுகுக்கு பின்னாடி தள்ளி நீ சொல்லி நான் கேட்கணுமா? தூக்கி போடாத. நீ இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளும் போது
தாயின் போதகத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் போது நீ ஒரு நாள் உனக்கு கல்யாணம் ஆகும், பிள்ளைகள் பிறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அன்னைக்கு விதைச்சதை நீ அறுப்ப. நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் தகப்பனுடைய புத்தியை நாம் கேட்கணும். தாயின் போதகத்தை ஒருபோதும் நாம் தள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1-7 வரை நாம் வாசிக்கிறோம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து. எத்தனை பேர் ஞானத்துக்கு நாம செவியை சாய்க்கிறோம்? எங்கேயாவது சண்டை வந்துட்டா உடனே அவளோடு வேடிக்கை பார்ப்பாங்க. இன்னும் பற்றி எரியட்டும், நம்ம பொழுது போட்டோம் சொல்லிட்டு. அப்புறம் அப்படி ஆட்களும் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு தான் நம்ம செவியை சாய்க்கணுமா? ஞானத்திற்கு சாய்த்து. ஒரு உண்மையிலேயே இந்த தேவனுடைய ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்தா நம்ம இப்படி இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற ரட்சிக்கப்படாத ஜனங்களை விட நம்மளை உயர்த்தி வைப்பார். எதனால ஐஸ்வர்யத்து மெயினா நம்ம ஐஸ்வர்யத்தை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய பகுதியிலும் சரி, நம்மளை எல்லா காரியங்களும் தலை நிமிர்ந்து நடப்போம். ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்தா தான் ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யத்தையும் தருவார். ஞானம் இல்லாம இந்த சாலமோனுக்கு பாரு, ஞானத்தை கேட்டான், அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஞானத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் என்ன செஞ்சார்? கேட்காத ஒன்றை கொடுத்தார். ஞானம் இருந்தா தான் அந்த ஐஸ்வர்யத்தை காப்பாற்ற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஞானம் மிகவும் அவசியம். நம்முடைய தேவன் ஞானம் உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. ஏற்றுக்கொள்றோமா? பாருங்க, தேவனுடைய வார்த்தை. இப்ப கர்த்தர் தாமே பேசுகிறார். வார்த்தையாகிய தேவன், என் வார்த்தையை நீ ஏற்றுக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பா என்று நாம் பார்க்கிறோம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த ஞானம் எனக்கு மட்டும்தான். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஞானம் உள்ள தேவன் எனக்குள்ள இருங்க, இப்படி உரிமை கொண்டாடலாம். பாருங்க, பத்திரப்படுத்திடுறோம். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறக்கூடாது. 3வது வசனம், ஞானத்தை வா என்று என்ன செய்யணுமா? கூப்பிட்டு ஞானமே வா, ஞானமுள்ள தேவன் வா, அப்படி நம்ம கூப்பிடணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எலிசாவை பற்றி நாம் பார்க்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலியாவின் தேவன் வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுருள் காற்றுல இந்த ரதத்துல பாருங்க அப்படியே எடுத்து கொண்டு போறதை பார்க்கிறோம். இந்த எலிசா அவர் என்னதான் செய்யறாரு? அந்த எலியாட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் சொல்லு. அவருக்கு எலியாவுக்கு கீழே எல்லாம் வேலையெல்லாம் பார்க்கிறார். உனக்கு என்ன வேணும் சொல்லு. கடைசி நேரத்துல பாருங்க எடுத்துக்கொள்ளப்பட போகிற சரீரத்தோட, அதெல்லாம் பெரிய ஒரு அதிசயம். எலிசா என்ன கேட்டாரு? ஆவியின் வரங்கள் எனக்கு தாங்கன்னு கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மனா என்ன கேட்டிருப்போம்? ஐஸ்வர்யம் கொடு. பாருங்க, சாலமோனே என்னதான் கேட்டாரு? ஞானத்தை கேட்டார். இவர் எலிசா பாருங்களேன், எலியா பெரிய பெரிய அதிசயத்தை செஞ்சார். ஆனா வேற எதையும் கேட்டிருக்கலாம், கேட்கல. உமக்கு இருக்கிற ஆவியின் வரங்களை எனக்கு தான் கேட்கும் போது, நீ அரிதான காரியத்தை கேட்டுட்டியே, இது கர்த்தர் மட்டுமே தர முடியும், இருந்தாலும் நீ கேட்டுட்ட, சரி சொல்லிட்டு ஆண்டவரிடம் அவரு கேட்கிறாரு. 2வது, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ பார்த்துட்டான், என்னை எடுத்துக்கொள்ளும் போது என்னை பார்த்துட்டீன்னா இந்த வரங்கள் உனக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அவர் சொல்றார். விட்டு பிரியவே இல்லை. எலியாவுக்கு பின்னாடி எலிசா போய்கிட்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஒன் பாத்ரூம் போனாலும் விடுறது கிடையாது, பின்னாடியே என்னை விட்டுட்டு நீ போயிட்டேன்னா உன்னை பார்த்தா தானே உனக்குள்ள இருக்கிற இந்த வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும் சொல்லிட்டு பின்னாடியே போனார். பாருங்க, அவங்க 2 பேரையும் ரதம் அக்னி வேதத்துல பார்க்கிறோம், 2 பேரையும் பிரிச்சது என்று நாம் பார்க்கிறோம். அவர் பார்த்துட்டாரு, தகப்பனே என்னை விட்டு போறியே சொல்லிட்டு பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரு வரங்களை விரும்பினாரு. மேல எலியா போகும்போது சால்வை, எத்தனை நாள் எனக்கு கீழே இருந்த சொல்லிட்டு பாருங்க இந்த சால்வையை போட்டு போயிட்டார். வச்சுக்க போ, பிழைச்சிக்க சொல்லிட்டு கேட்டதை தரணுமே. அந்த எலிசா பாருங்க எடுத்துட்டு 2வது யோர்தானுக்கு அக்கறைக்கு போகும்போது எலியா இந்த சால்வையை சுருட்டி ஒரே ஒரு அடிக்கும், பிளந்துருச்சு. அதெல்லாம் பெரிய ஒரு அதிசயம். பிளந்து பாருங்க உலர்ந்த தலையில போறாங்க, அக்கறைக்கு போயிட்டாங்க.
போகும்போது தான் இதெல்லாம் சம்பவிக்குது. வந்து அவர் எலியா எடுத்துக்கொள்ளப்படுறார். இந்த எலிசா திரும்பி வரணுமே, என்ன செய்ய? இந்த சால்வையை கீழே போட்டார். கீழே வச்சுக்க சொல்லிட்டு, என்னை பார்த்தா இந்த வரம் உனக்கு செயல்படும் என்று சொன்னாரு. இந்த சால்வையை எடுத்துட்டு என்ன செஞ்சார்? இந்த யோர்தான் நதி சாதாரண ஒரு நதி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சால்வையை எடுத்துட்டு சரி நம்ம அவர் போயிட்டார், எஜமான் எலியா போயிட்டார். சரி, அவர் வந்த வழியில பாக்குறாரு, 50 ஏகப்பட்டவர் தீர்க்கதரிசிய தூரத்துல நின்று பாக்குறாங்க. என்ன நடக்குதுப்பா? அவங்கெல்லாம் பாக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோர்தான் நதிக்கு மறுபடியும் கடந்து வரணுமே. அவரு இந்த சால்வை எடுத்து என்னதான் செய்யறாரு? இந்த யோர்தான் நதியை எலியாவின் தேவனே, அவர் பாருங்க அவ்வளவு வல்லமை, எலியாவின் தேவன் எங்கே? அவர் சொன்னது எலிசா, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி இந்த நதியை, யோர்தான் நதியை அடித்த உடனே பாருங்களேன், ரெண்டு அப்படி பிளந்துருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதுக்கெல்லாம் விசுவாசம் வேணும். அவர் எலியா பாருங்களேன் விசுவாசத்திலே நடத்தினார். எலியாவுக்கு கீழே எலிசா இருந்தபடினால எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிந்திருந்தார். தேவன் எலிசாவுக்கு சொன்ன வார்த்தையின்படி எலிசா கீழ்ப்படிந்து நடந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள்ள ஒரு விசுவாசம். எலியாவின் தேவன் எங்கே? இப்பொழுது நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். சால்வை எடுத்து அடிக்கும் பொழுது யோர்தான் நதி பாருங்க பிளக்கிறதை பார்க்கிறோம். இப்படி கடந்து போறார். அதையும் பார்க்கிறாங்க. இப்ப எலியாவுக்கு இருக்கிற ஆவி வந்து இவருக்கு இந்த வரங்கள் எலிசாவுக்கு வந்துருச்சே சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வீடுகளில் இருக்கும்போது வாசிக்கும் போது நாம் இதை காணலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாட்கள்ல நமக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கிறதா? சின்ன சின்ன காரியம் பெரிய காரியமும் சரி, நம்ம விசுவாசித்தால் போதும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து, சத்தமிட்டு ஜெபம் பண்ணாலும் வெக்கப்படக்கூடாது. அவருடைய நாமத்தை வெக்கப்பட நம்ம இருந்தா அவர் வரும்போது, யார் வரும்போது? கர்த்தர் வரும்போது நம்மளை பார்த்து வெக்கப்பட்டு போயிடுவார். அவர் வருகையில போக முடியாது. ஆகவே தேவ சமூகத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சத்தத்தை உயர்த்தி சத்தமிட்டு அழைத்து, சத்தமிட்டு அழைச்சாதான் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். இந்த ஞானம் அவ்வளவு ஒரு, இந்த புத்தி பாருங்க வந்து அவ்வளவு ஒரு மேன்மையானதுங்க. இதை நீங்க காசு போட்டு வாங்க முடியாது. அவர் ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இந்த பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கிறோம், வெறும் ஞானம் இல்ல, உணர்கிற ஞானம். அப்படி பலது இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில். வெறும் ஞானம் மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் இருக்காது. உணர்கிற ஞானம் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த சாலமோனுக்கு அந்த ஞானத்தை தான் கர்த்தர் தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். 6வது வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். யார் தாராவா? கர்த்தர் தருகிறார். ஞானத்தை கர்த்தர் தான் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்கிட்ட போனாலும் இந்த ஞானம் கிடைக்காது. வந்து நல்ல ஒரு பரிசுத்தவான் ஊழியர்கார்ட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாம மனுஷர்கிட்ட போயோ வேற எங்கெங்க போனாலும் ஞானம் கிடைக்காது. டீச்சர் வாத்தியார்கிட்ட போனாலும் அவங்களுக்கு அறிவு, அவங்க படிச்ச அறிவுல வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்த ஞானம் அவங்களால கொடுக்க முடியாது. தேவ ஞானம் கர்த்தர் ஒருவராலே இந்த தர முடியும். அவரே ஞானம் உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும், வாயிலிருந்து என்ன வருமா? அறிவும் புத்தியும் வரும் என்று பார்க்கிறோம். அவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 4லிருந்து 8 வரை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம், அவரு சொல்றாரு போதித்து எனக்கு சொன்னது. யாரு? சாலமோன் சொல்றாரு. கர்த்தர் சொன்னாராம். அவர் எனக்கு போதித்து சொன்னது
உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. காத்து கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைக்கொள். என் கட்டளைகளை கைக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். அப்பொழுது பிழைப்பாய். ஊழியக்காரனா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் தேவன் நமக்கு சொன்ன கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போதுதான் நாம் ஜீவனோடு நாம் காணப்படுவோம், நாம் பிழைப்போம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும் ஞானத்தை சம்பாதிக்கணுமா, புத்தியை சம்பாதித்து. இது ரெண்டும் நமக்கு தொடர்புடையதா இருக்கு, ஞானத்துக்கும் புத்திக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதேதோ இப்ப இந்த நாட்கள் அழிந்து போக, தொண்டைகளை போனா நரகள் ஒண்ணுக்கு ஆகாது. ஏதோ சரீரம் ஜீவனோட இருக்கிறதுக்கு சரீர பிரகாரமான ஆகாரம் நமக்கு வேணும். அதை விட்டுட்டு 7 நாளும் வேலை வேலை, சம்பாத்தியம், பணம் பணம் பணம். பிரசங்கியில நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் மாயே. ஏன் இப்படி மனுஷன் சஞ்சலப்படுறான்? ஆண்டவர் வச்சிருக்காராம், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதே, 7 நாளும் மனுஷனை விடாதான். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், பிரசங்கியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் தான். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், குழந்தையே கிடையாது. ஏன்னா பணம் பணம். அது என்னதான் சாகும் போது இன்னொருத்துக்கு விட்டுட்டு போறானா. அது பிள்ளைகளுக்காக விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, குழந்தை இல்லாம வேறவங்க சொத்துக்கள் என்ன செஞ்சிடறாங்க, அபகரிச்சுட்டாங்க. நல்லதே சாப்பிட்றது கிடையாது. நல்ல மட்டனு சிக்கனு ஏதாவது நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு மற்றவனுக்கு நன்மை செஞ்சுட்டு போறது தான் மனுஷனுக்கு வைக்கப்பட்டிருக்கான். இந்த வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம என்னத்தை சம்பாதிக்கணுமா, ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதித்து என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும். ஒருபோதும் மறக்க கூடாதுங்க. தேவன் நமக்கு சொன்ன இந்த வார்த்தை தான் நம்மளை ஒரு மனிதனை உயர்த்தும். ஒரு ஆபத்து வருதா, மகனே கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா வார்த்தையாக தேவன் பேசுவார். நீ ஏமாற போற பாருங்க, அது ஆண்டவர் பேசுவார். அநேக சூழ்நிலையும் கூட நம்ம எவ்வளவுதான் நமக்குள்ள புத்தி, இந்த ஞானம், உலக அறிவு இருந்தாலும் பல நேரங்களில் நம்ம ஏமாந்து போயிடும். தேவனுடைய ஞானம் நமக்கு இருந்தால் மாத்திரமே, ஞானமாகிய தேவன் நமக்கு இருந்தால் மாத்திரமே எல்லா ஆபத்திலிருந்து நம்ம விலக்கி காப்பாரியம் ஜனமே. இந்த இடத்துல தான் பார்க்கிறோம், என் வாயின் வார்த்தைகளை ஒருபோது நீ மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று பரிசுத்த வேதாகமும் நம்மளை எச்சரிக்கிறது. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதின் மேல் பிரியமாயிரு. பிரியமா, எதுலயோ பிரியமா இருப்பாங்க. என் வார்த்தையில நீ பிரியமா இருக்கிறாயா, அதன் சொல்றார், பிரியமாயிரு. அது உன்னை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அது உன்னை காத்துக்கொள்ளும். உன்னை பாதுகாக்கிறதுக்கு யாரையும் போடணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னதான் பாதுகாப்பு போட்டாலும், அநேகர் பார்க்கிறோம், பிரதமர், முதலமைச்சர், இந்த பெரிய பெரிய ஆட்களை பார்த்தாலும் எத்தனோ பாதுகாப்பு போட்டாலும் பார்த்தீங்களா, அதையும் தாண்டி ஆபத்து வருதுல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரே பாதுகாப்பா இருந்தால் மாத்திரமே இந்த பூமியில நாம் ஜீவிக்க முடியும். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும், நிழலா இருக்கணும். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். ஆகவே நமக்கு நிழலா இருக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானமே முக்கியம். எது? 7வது வசனம், ஞானமே முக்கியம். எது முக்கியமோ இல்லையோ ஞானமே நமக்கு முக்கியம். ஞானத்தை சம்பாதித்து என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். புத்தியை சம்பாதித்துக்கொள். அநேக இடங்கள்ல புத்தி இல்லாம நடந்துக்கிறியாடா, புத்தி இல்லாம நடந்துக்கிறியேன்னு சொல்றத நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தியில ஸ்திரியோ தன் வீட்டை கெட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால் என்ன செய்யறான், இடித்து போடுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வீடை கட்டுறதுக்கு என்னதான் வேணுமா, ஞானம். ஞானம் வேணும், புத்தியும் வேணும். ஆகவே அது இல்லாத பட்சத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புத்தியும் ஞானம் இல்லை, நம்ம தோல்வி அடைஞ்சு போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஞானமும் புத்தி இந்த நாட்கள்ல மிகவும் அவசியமாக இருக்கிறது. 8வது வசனம், நீ அதை மேன்மைப்படுத்து. ஞானமுள்ள தேவனே, நீரே பெரியவர். எனக்குள்ள இருந்து நீங்க வழி நடத்துறீங்க, உமக்கு நன்றி. அவர் மேன்மைப்படுத்தணும். அது உன்னை மேன்மைப்படுத்த, நீ மேன்மைப்படுத்தினால்தான் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆகவே அவரை மேன்மைப்படுத்தும் போது நம்மளை மேன்மைப்படுத்துவார்.
அதை தழுவ நீ அதை தழுவி கொண்டால் ஆ. அது உன்னை கனம் பண்ணும். கனம் பண்ணும். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கெட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல புத்தியிலே பல விதத்தில் இருக்கு. ஞானத்திலே உணர்வுள்ள ஞானம், புத்தியிலே தெளிந்த புத்தி. 1 பேதுருல பேதுரு சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புத்தியிலே தெளிந்த புத்தி வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தெளிந்த புத்தி இல்லாதபடி இந்த பூமியில நாம் இருப்போமானால் நாம் ஏமாற்று போய் விடுவோம். இந்த வீட்டை கெட்டுக்கிறானாம். எல்லா காரியங்களும் இந்த குடும்பம் வாழ்வது பெண்ணால அழிவதும் பெண்ணாலன்னு உலகத்துல சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டப்படணும்னா என்ன செய்யணும்? சிக்கனமா பெண் ஸ்திரீ கையில எதுக்கு இந்த வீட்டை கொடுத்துருக்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் பெண்களுக்கு மாத்திரம் இல்ல, அவள்னு சொன்ன பெண்களை சொல்றதுன்னு இல்லை, ஆண்களுக்கும் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்று பார்த்து பார்த்து செய்யணும். வரவு செலவை கணக்கு பார்க்கணும். ஆண்டவரை கர்த்தர் தருகிறார், நல்லா சாப்பிடணும். ஆடம்பரமாக சுகபோகமா வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றும் ஞானமாய் செயல்படுத்தணும், செலவழிக்கணும். அதுக்கெல்லாம் நமக்கு புத்தி இந்த நாட்கள்ல மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த இடத்தில் வைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 111 சங்கீதம் 10வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, யாருக்கு தேவன் ஞானத்தை தருகிறார், யாருக்கு தேவன் ஞானத்தை தருகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 6வது வசனம். பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் பெறட்டணும். வாசிக்க தெரியலன்னு சொன்னாலும் நீங்க வீடுகளில் கையில கொண்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேக்குலியாவது வச்சு நீங்க என்ன செய்யணும்? வரணும். அது இல்லாம ஆலயத்துக்கு வெறும் கையோடு வரக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தை நீங்க கொண்டு வர வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் யாருக்கு தான் ஞானத்தை தருகிறார்? இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருப்பவர்களுக்கு அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தில் உண்மையாய் இருப்பவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த உள்ளத்துல, அந்த இருதயம், அந்த உள்ளத்துல உண்மையாய் இருப்பவர்கள் தான் தேவன் அவர்களுக்கு ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சகல ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நான் உண்மையாய் இருப்பேன். இன்னும் எனக்கு புத்தி காணாது, ஞானம் ஆண்டவரே ஞானம் எனக்கு போதாது, எனக்கு ஞானத்தை தாங்க சொல்லிட்டு ஆண்டவரோட நாம் கேட்கும் போது அவர் தருகிறார். உள்ளத்தில் உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் ஞானத்தை தருகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, கர்த்தர் சொப்பனத்துல தான் தரிசனமாகி பேசுவார். வேதம் அநேகருக்கு பாருங்க, அடியனுக்கு கூட சொப்பனத்தின் மூலமா கர்த்தர் அநேக தரம் பேசியிருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சொப்பனத்திலே தரிசனமாகி யாருக்கு பேசுறாரு? சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தேவன் சொன்னாரா மனுஷன் சொன்னானா? தேவன் சொன்னார். சொப்பனத்தின் மூலமா பேசுவார். அதனாலதான் நீங்க நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுக்கும் போது எதையும் சிந்திக்க கூடாது. செல்போனை நோண்ட, சீரியல் போட, அவன் பணத்தை வாங்கிட்டு நடிச்சுட்டு அவன் போடுறான். அதை பார்த்து நீ அழுது சரீரத்துக்கு ரத்தமும் குறையும். அதுக்கு நீ சோத்திரம் பண்ணாலும் கிருபை பெருகும். பாருங்க, அப்படிதான் அநேகர் நேரத்தை வீணடிக்கிறாங்க. ஜெபம், குடும்ப ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஒரே சிந்தையோடு சோத்திரம் 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 அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே ஆண்டவரே, எலியாவின் தேவன் நீ பெரியவர், எலிசாவுக்கு எவ்வளவு அதிசயத்தை செஞ்சீங்க, ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் நீ பெரியவர். நீங்க வேதத்தை வாசிங்க பாத்தீங்களா பகல்ல, அதெல்லாம் நீங்க மறுபடியும் நினைவு கொண்டு அதே சிந்தையோடு நீங்க படுக்கும் போது வார்த்தையாகிய தேவன் உங்களை ஆழ்ந்து செத்து போனது மாதிரி தன்னை மறந்து நீங்க தூங்குவீங்க.
அநேகர் கொரட்டை விட்டு தூங்குவாங்க. தன்னை மறந்து தூங்கும் போதுதான் சொப்பனத்தில் இடைபடுவார், பேசுவார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். பாருங்க, ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று அவர் சாலமோன் கேட்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. நல்லா சந்தோஷப்படுகிற விண்ணப்பம். என்னடா பணம் காசு எதாகிலும் கேட்டிருக்கலாம், அவன் கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் நம்ம ஜெபம் அவருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே பக்கத்துல இருக்க அழிந்து போகட்டும், என் கண்ணால பார்க்கணும். அநேகர் எப்படி ஜெபம் பண்றாங்க, அது அருவருப்பு, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாடு காலத்துல, நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு காலத்துல இருக்கிறோம். நம்ம எவ்வளவு ஒரு இருக்க வேணும். புதிய ஏற்பாடு பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல சாலமோன் ஜெபம் பாருங்க, ஆண்டவர் பிரியப்படுகிறார், அவருக்கு உகர்ந்த விண்ணப்பமா இருந்தது. 11வது வசனம், ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும், ஐஸ்வர்யத்தையும் கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரேகோ. தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்றவரை என்று வாழ்த்துவேன், அக்கரையில் நான் இன்றவரை என்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், புத்தியில ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீகளை பற்றி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களும் ஒரே ஆலயத்துக்கு வர்றவங்க தான், தன்னை ஆயத்தப்படுத்தல. ஆராதனை பகுதியில் கூட ஆண்டவர் பேசினார், இதோ அவர் சீக்கிரம் வரப்போறார். ஆகவே நாம் அவர் வரிக்கு நாம் ஆயத்தப்படுறோம்னா தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இந்த நாட்கள், இந்த பொல்லாத உலகம், இந்த உலகத்துல நாம் தெளிந்த புத்தி இருந்தால் மாத்திரமே இவைகளுக்கு எல்லாம் தப்பி நாம் ராஜாதி ராஜாவை நாம் சந்திக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ பார், உனக்காக எதையும் கேட்காதபடி ஞானத்தை கேட்கிறத பார்க்க, என்னையவே நீ கேட்கிறியே. நம்முடைய தேவன் ஞானம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க எனக்குள்ள வந்தா போதும், அது வேணும் இது வேணும்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை. ஆண்டவரே, நீ ஞானம் உள்ள தேவன், ஞானம் உள்ள தேவன், நீங்க எனக்குள்ள வந்துட்டா போதும் சொல்லிட்டுதான் அவர் என்ன செய்யறார், ஞானத்தை கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் 12வது வசனம், உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை. நல்ல கவனிங்க, ஞானமும், இரண்டாவது என்னதுதான், உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயம். நம்ம ஒரு சில நேரங்களில் ஞானம் இல்லாம நடந்துட்டாலும் அப்படியே உணர்த்துவார் பாருங்க. அது மனசு, இருதயம், மனசாட்சி குத்தப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். 13, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையும் உனக்கு தந்தேன் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆகவே நம் ஜெபத்தில் அதுதான், தேவனை மட்டும் நீங்க மகிமைப்படுகிற விதமாய் ஜெபிக்க வேண்டும். என் குடும்பத்துல என் பிள்ளைங்க எப்படி இருக்கு, எங்க அம்மா அப்பா அப்படி இருக்காங்க. ஆகவே அவர்களுக்காக நீ ஜெபிக்கணும். உன் ஜெபம்
தனக்காகல பிறனுக்காகவும் நோக்குவாயாக இருக்கு. ஒவ்வொன்றும் நன்மை செய்யறதிலும் சரி, நம்முடைய ஜெபம் வந்து தேவனை திரும்பி பார்க்க வைக்கணும். நம்முடைய ஜெபம் திரும்பி பார்க்க வைக்கணும். அவர் எலிசா பாருங்க, எலியாவின் தேவன் எங்கே? ஏன்னா வந்து யோர்தான் பயங்கரமா வந்து கொந்தளிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க நான் இக்கரையிலிருந்து அங்க நாம் போக வேண்டும். எலியாவின் தேவன் எங்கே என்று அவர் பாருங்க, சால்வை அடித்த பொழுது வழிவாசல் திறக்குது. அதே என்ன ஜெபத்திலையும் கூட நீங்க அவரை நோக்கி நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்கு திரும்பி பார்க்கணும், என்னடாது அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கே. எலியாவோட இருந்த தேவன், அப்ப எலிசா பாருங்க அவ்வளவு விசுவாசம் இருக்கிறானே, ஆண்டவருக்கு சொன்னாரா இல்லையா? அவன் நம்மள மாதிரி மனிதர் தான், தேவனுடைய மனுஷன். நான் பாருங்க ஆண்டவர் அதிசயம் செஞ்சாரே, நமக்குள்ள ஆண்டவர் அதிசயம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உணர்வுள்ள ஞானமும் பாருங்க ஆண்டவருடன் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடம் நீ கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாலமன் கேட்காததை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னார். நாம் ஜெபம் பண்ணும் போது நமக்கு இன்னதென்று தேவை என்று நாம் நினைப்பதற்கு முன்பாகவே அவர் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அநேகருக்கு ஆண்டவர் ஞானத்தை தந்துதான் அவர் ஒரு பொறுப்பை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் இல்லாம நம்ம செயல்படக்கூடாது. மோசே, தேவனுடைய ஞானம் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க, 3 அல்லேலூயா போடுங்க. பாருங்க, ஞானம் உள்ளவங்க ஒரு சிலர் தான் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஞானம் இல்லைன்னு நீங்க வெட்கப்பட வேணாம். ஆண்டவரே எனக்கு ஞானத்தில் குறைவா இருக்கு. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் பொழிந்து போகும். சகட்டக்கத்துற பக்கத்துடா, நீ பெரிய தேவன் ஆண்டவரே, நிறைவான தேவன், ஞானமுள்ள தேவன், எனக்குள்ள வாங்க. எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஞானம் மிகவும் அவசியங்க. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேணும். அநேக குடும்பங்கள் ஆடு மாடு மாதிரி பாருங்க, பிள்ளை அதை பார்த்து அது கெட்டு போகுது. அநேக இடங்களை நாம் பார்க்கிறோம். ஞானம் புத்தி நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கு. பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி பேசணும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வச்சு சண்டை போடுறது என்ன, அதெல்லாம் புத்தி இல்லாதவங்க. ஞானமே உனக்குள்ள இல்லைன்னா தேவன் இல்லை. அப்ப வேதம் அதை தான் சொல்லுது. அவர் ஞானம் உள்ள, இந்த சாலமோன் பாருங்க, ஞானம் உள்ள தேவனையே நீங்க எனக்கு வாங்க. வேற எது எனக்கு, நீங்க எனக்குள்ள வந்துட்டா அந்த வானத்தையும் இந்த பூமியும் சகலத்தையும் நீங்க தான் சிருஷ்டித்தீங்க. சகலம் நீங்க எனக்குள்ள வந்துட்டா என்னைய அனுதினமும் போஷிப்பீங்க. நிறைவான தேவன் எனக்குள்ள வரும்போது இப்படி நடக்கணும், இப்படி பேசக்கூடாது, நீங்க எனக்கு சொல்லி தருவீங்க. பாருங்க, அப்படி ஞானம் இந்த நாட்கள்ல மிகவும் அவசியம். அநேக குடும்பங்கள்ல வந்து ஞானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் நம்ம பார்க்கிறோம். இவருக்கு கூட நூனியின் குமாரனா யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால், யாரு வைக்கிறா? மோசே வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால், எந்த ஞானமா? அது ஆவி என்று வேதம் சொல்லுது. தேவ ஆவி, ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இந்த ஞானம் மட்டும் இருந்தா, ஞானம் பாருங்க, தேவன் இருந்தா ஞானமா வாழ்ந்துட்டான்பா. ஒரு சில ஞானம் புத்தி இல்லாம கடைசியில சாப்பிட கூட வழி இல்லாம இன்னொரு கை ஏந்துற அளவுக்கு அநேக குடும்பம், ஒவ்வொரு மனிதனையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் நாம், அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் கேட்க வேண்டியது என்ன? ஞானமாகிய தேவன் எனக்குள்ள வாங்க, ஆண்டவர் நல்ல ஒரு புத்தி எனக்கு தாங்க, நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியினால் இந்த நாட்களில் நான் நிரப்பப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஞானம் உள்ளவர்கள் ஆலயத்துக்கு வருவார்கள். தேவனிடம் தான் ஞானம் வந்து தேவனிடம் இருக்கிற அந்த ஞானத்தை கூப்பிடுவாங்க. ஞானமாகிய தேவனே எனக்குள்ள வாங்க. இந்த ஞானம் இருந்தா தான், புத்தி இருந்தா தான் அவங்க வருவாங்க. ஆலயத்தை நோக்கி வந்து தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், என் பிள்ளைய பாதுகாக்கப்படணும், இன்னும் எழுந்து பிரகாசிக்கணும் சொல்லிட்டு அந்த இது இருந்தால் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி கூட்டு வருவீங்க. இந்த வாலிப யார் உங்க குடும்பத்துல சபைக்கு வரலையோ, பிள்ளைகளை கூட்டு வரலையோ, தேவன் விடுவிச்சும் வீட்டில் இருக்கானா, அவனுக்கு வசனங்களை பைபிளை கொடுத்து பிரசங்கி, 2வது நீதிமொழிகள் இதெல்லாம் வாசிக்க சொல்லுங்க. தன்னை வெறுத்தே மனசை வெறுத்து போயிடும். இதெல்லாம் மாயை. எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? தேவன் நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரே. வந்து இந்த பூமியில ஒண்ணுமே நீங்க நினைச்சு, அதை நீதிமொழிகள் பிரசங்கி இதை நீங்க படிச்சு பாருங்க.
அவரே சாலமோன் பாருங்க, அவர் மாதிரி இந்த உலகத்துல யாரும் சாப்பிட்டது இல்லை. அவரே சொல்றார், அவரே கடைசியில மாய மனதுக்கு சஞ்சலம் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நிச்சயமாக உங்க வீடுகளில் இருக்கிற அவங்கள வாசிக்க சொல்லுங்க. வாசிக்கும் போது கொஞ்சம் உணர்வுள்ள அந்த இருதயத்தை ஆண்டவர் தருவார். ஞானம் இல்லாததுனாலதான் வெட்டியால கீழானவைகளே பண்ணி மாதிரி பாருங்க. பரிசுத்த ஆலயத்துக்கு வராதவங்க பண்ணி, அவங்க பேர் வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அவங்க எல்லாம் பண்ணி கீழே தான் பார்க்கும். பூமிக்குரியவைகளே கீழானவைகளே நாடி செல்ற ஆட்கள். ஆண்டவர் வந்துட்டா நிமிர்ந்து பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்க எல்லாம் கர்த்தர் பெத்தவங்களை தான் கேட்பார். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். வாஞ்ச இருக்கணும். சம்பாரிச்சு கொடுத்தா தின்றதுக்கு போடுறாங்கன்னு அப்படி வாயை திறந்துகிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைய வேலை பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வர சொல்லணும். நீ வாஞ்ச உனக்குள்ள இருக்கணும். நான் சொல்லத்தான் செய்றேன் வரல, உனக்குள்ள முழுமையான வாஞ்சை இல்லாதபடியினாலதான் ஆண்டவர் இந்த வேலையில துக்கப்படுறாரு. இந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும், வேதம் சொல்லுது. ஆகவே ஒருவராகில் இந்த சிறியோரில் கெட்டு போகுது ஆண்டவருக்கு சித்தம் இல்லைங்க. இந்த அழித்து போகிற அந்த பொருளுக்காக இந்த ஆத்மா அழிந்து போகிறது தேவன் விரும்புவதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குடும்ப ஜெபத்துல பிள்ளைகளை உட்கார வைங்க. உட்கார வச்சு ஒரு அதிகாரத்தை படிங்க. அதுல சின்ன ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. நேத்து படித்த ஒவ்வொரு வசனமும் மறுநாளும் அந்த வசனத்தை சொல்லணும். அப்படி பார்த்தா 100, 1000 வசனம் கூட நீங்க இருதயத்துல பதிச்சு வச்சிருவீங்க. பார்க்காம மனப்பாடம் பண்ணணும். ஒரு அதிகாரத்தை படிங்க, அதுல ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் அப்படிதான் இந்த குடும்ப ஜெபத்துல என்னை நடத்தி வருகிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்க முடியும். யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலுமே போதும், ஞானம் புத்தியும் கர்த்தர் தருவார். நம்ம ஆலயத்துக்கு தேவனை நாம் பாடி துதிப்போம். யோபின் சரித்திரம் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் அவர் இருதயத்தில் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? சொல்லும் போது இந்த வார்த்தையை தூக்கி எறிஞ்சிருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இல்லைன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை? புத்தி இல்லை, ஞானம் இல்லை என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதே மாதிரி கீழ்ப்படியாம பேசுறவருமே யார் தான் இருக்கிறா? தேவன். நம்ம நினைக்கிறோம், யாருக்கோ நினைக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு அவர் தெளிவாக பேசுகிறார். உனக்கு புத்தியோ ஞானமோ உனக்குள்ள இருக்கிறதா? உன் இருதயத்தில் இருக்கிறதா? நம்முடைய தேவன் ஞானமுள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறாராம். கர்த்தர் இந்த வேளையில் அவர் பேசுகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி, இருதயத்தை கடினப்படுத்தவன் ஒருவன் இந்த பூமியில் இல்லை. ஒருவனும் ஜெயமாய் வாழ்ந்தவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை நடத்துகிற நாங்கள் தேவ மனிதராகிய நாங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 9வது வசனமும் 8வது வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் உள்ளவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிறோம் மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வேதத்துல அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஞானம் புத்தி இருந்தா தான். இது இல்லாம எந்த வீடுகளையும் நீங்க போய் ஜெபம் எடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்காகவும் நீங்க வீடுகள் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் ஜெபிக்க கூடாது. அதே மாதிரி நான் சொல்லிட்டு வரேன், புத்தியா நீ நடந்து கொள்ள வேணும். 2வது சண்டை போட்டு என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். ஆகவே வீடுகளில் அவரவர வீட்டில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அங்க ஜெபம் பண்ணிட்டு இங்க வந்தாங்க நீ பேசக்கூடாது, வாய் பேசக்கூடாது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகவே நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி உனக்கு ஞானம் புத்தியும் ஆண்டவர் தருவார், என்னோடு பேசுவார். முதலாவது உங்க நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போய் என் மூலமா ஆண்டவர் என்ன செய்யறார்? உங்களை நடத்தி போறதுக்கு ஆண்டவர் நியமிச்சிருக்கார். அதிகாரத்தை நீ கையில எடுத்துக்கிற கூடாது. ஆகவே அப்படி யாராக இருந்தா ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் தெளிவாக சொல்லுது. முதலாவது ஞானம் உனக்கு வேணும், புத்தி வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, உள்ளூர்ல இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள இடைஞ்சலா நீ பூந்துக்கிற கூடாது கூட.
வந்துட்டு அவங்க ஐயோ வந்துட்டாலே எப்போ ஜோமுண்டு போவா, அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும், அவன் ரசிக்கப்படல. அப்ப ஞானம் நமக்கு வேண்டும். ஒரு விசேஷ வீட்டுக்கு போனோம், நிச்சயார்த்தம் வந்து அங்கே போய் நின்ற மணிக்கு ஜெபம் பண்ணிட்டேன். நாங்கள் நடைமுறையை பார்க்குறோம், இடம் பொருளை நம்ம பார்க்கணும். இந்த ஞானம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்து எங்கள் ஆள்லாம் நிற்கிது. நிச்சயதார்த்தம் நல்லா இருந்தால் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முடிச்சிருவாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு சபையில் பிரசங்கம் இங்கே ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் மாதிரி 3 மணி நேரம் இழுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஞானமுள்ள புத்தி இல்லைன்னு அர்த்தம். இந்த ஞானமுள்ள தேவன் எனக்குள்ள இருந்தபடினால நின்ன மாதிரி சின்ன ஒரு ஜெபம், அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. ஜெபம் பண்ணி பிறகு முடித்தோம். ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் புத்தி இருக்கும்போது ஊழியக்காரர் சொல்றதை கேட்கணும். பாருங்க, அநேக கீழ்ப்படியாத குடும்பமா இருக்கிறது அநேக இடங்களை நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படியலைன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து 2 பேர் பேசுவாங்க, ஒன்று பிசாசு, ஒன்று தேவனும். வந்து தேவன் பேசுறது நல்லா இருக்கும், சத்தியத்தின்படி நடத்துவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஏற்கனவே இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்க நடத்துறவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், வேதம் சொல்லிருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உங்களுக்கு உத்தரவு, ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து அவர் சொல்லிட்டா அவங்களை தடுக்க முடியாது. ஆகவே வந்து அதை நினைச்சிட்டு மனுஷர் சொல்றதெல்லாம் கீழ்ப்படிய ஆண்டவர் பேசினார். எப்படிதான் பேசுவார்னு தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் கர்த்தர் பேசினார், நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்க போயிட்டு வந்தேன். ஒருவரும் அங்க போக முடியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இயேசுவை தவிர, பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு ஒருத்தர் தான் அங்க பரலோகத்துல போயிருக்க. மற்றவங்கலாம் வந்து போகல, அவங்க பரதேசில ஒரு இளைப்பாறுகிற இடத்துல இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டுட்டு சொப்பனத்தின் மூலமா பேசுவார். அங்க இருக்கிற காட்சி ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா காண்பிப்பார். அதை விட்டுட்டு வந்து நம்ம இஷ்டத்துக்கு அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு போகக்கூடாது. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு பாருங்க, நேரம் போய்கிட்டே இருக்கு, ஆனா நம்ம கவனித்து கேட்க வேண்டும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆசாரியனுடைய உதடுகள், ஆசாரியனா யார் தான்? ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனுஷன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரருக்கு வந்து அறிவை காக்கணும். வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, வேதத்தை தான் தேடுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். சாதாரணவங்க அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை பார்க்கிறவங்க, தேவனுடைய மனுஷன். வேதத்தில் அநேக பேர் இருக்கு. கர்த்தரின் தூதன் என்று நாம் பார்க்கிறோம். சும்மா மனுஷர் தானே, மனுஷர் சொல்றதெல்லாம் ஆண்டவர் மனுஷன் சொல்றதெல்லாம் நீ கேட்க கூடாது, ஆண்டவர் பேசினார். பிசாசு பேசியிருக்கான், வேதம் சொல்லுது இப்படி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன்னா யாரு? மற்றவங்க சொல்றது கேட்க கூடாது. கர்த்தருடைய ஊழியக்கார், தேவனுடைய மனுஷன், வேதம் சொல்லுது. பார்க்கிறோம். யார்? தூதன். அப்படித்தானே வாசித்தோம் நம்ம, தூதன் என்று நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று பார்க்கிறோம். ஆகவே நான் ஊழியருக்கு நாங்களே சுயமா சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒன்று சொல்றாருன்னா அவங்களுக்கு கட்டளை அங்க வரும். 2வது உங்களுக்கு சொன்ன பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். அதுக்கு வசனத்தின் மூலமா பேசினார், சொப்பனத்தின் மூலமா பேசினார்னா நீங்க எனக்கு சொல்லும் போது இது சரியா என்று நாங்க ஆராய்வோம். அதை விட்டு ஞானம் இல்லாம செயல்படக்கூடாது. ஞானம் இல்லாம எத்தனோ அப்படி செயல்பட்டு தான் இந்த 11 வருஷம் ஆகப்போது. அதுல எத்தனோ ஏரியா ஜபம் எல்லாம் அதை நடத்துவோம். விசுவாசியா இருக்கும்போது அநேக இடங்கள்ல பாருங்க, அப்பெல்லாம் வந்து அந்த ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, அதிகாரம் கொடுக்க நம்ம இஷ்டத்துக்கு அதிகாரத்தை எடுத்துட்டு ஆத்ம ஆதாயம் செய்யறேன்னா எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணக்கூடாது. வந்துட்டு அதுல நீ உண்மையா இருக்கணும். வந்து சாட்சி ஆண்டவர் பார்ப்பார், சொன்ன பிறகுதான் போகணும். அநேக குடும்பங்கள் அப்படி இருந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய அதெல்லாம் சொல்ல முடியாது, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுற அளவுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஆகவே அப்படிலாம் நீங்க செயல்படக்கூடாது. நல்ல அபிஷேகத்தை நீ வாங்கி கொண்டு வந்து என்ன செய்யணும்? ஒன்று ஏரியா ஜபத்துக்கு போய் நீ அபிஷேகத்தை வாங்கணும். அபிஷேகம் இல்லாம நீ வாட்டுக்கு போயிட்டு இருந்தானா அந்த பலவீனங்களை உடனே தாக்கும். எத்தனோ தூரம் சொல்லிட்டேன், மறுபடியும் நீ இருதயத்தினை கடினப்படுத்திட்டு போவாயினா சீரழிஞ்சு போயிடுவேன். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் சொல்றது கேட்கக்கூடாதுன்னு பிடிவாதமா ஊழியக்காரு, நாங்க மனுஷர் தான், தேவனுடைய மனுஷன், சேனைகளின் தூதன் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் பிசாசு வஞ்சிக்கிற காரியம். அப்படி யாராகிலும் அப்படி இருந்தா நீ முதலாவது உன் குடும்பத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்படட்டும். நானும் வீட்டாருமோ என்ற கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா நடத்தலாம் பாருங்க. வந்து அப்படிப்பட்டவங்க தான் துணிஞ்சு எந்த காரியத்தையும் கர்த்தருடைய வேலையை
வந்து செய்யலாம், கர்த்தர் தருவா. அதை விட்டுட்டு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு உண்டாகும். சும்மா சாதாரணது இல்லைங்க. சண்டே கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னாலுமே அதுக்கு தகுதி இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்து வர்ற நாட்களும் இதை பார்ப்போம். சின்ன ஒரு பொறுப்பு நீங்க ஏத்துக்கிட்டாலும் கர்த்தருடைய கிருபை இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இப்படி செய்யக்கூடாது. கர்த்தருக்கு எத்தனையோ குடும்பம் அப்படி செஞ்சு ஆக்சிடென்டா வந்து ரொம்ப ஆஸ்பத்திரியில் விழுந்து காயப்பட்டு, இங்க வேம்பாருக்கு வந்த பிறகும் கூட எந்த ஊர்னு சொல்ல விரும்பல. பாருங்க, அந்த ஊழியக்கார் காயப்பட்டு செஞ்சு பாருங்க, எவ்வளவு ஒரு தேவன் அனுமதி இல்லாம ஊழியத்துக்கு வர்றது அப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அநேக இடங்கள். ஆகவே ஞானம் புத்தி வேணும். புத்தி இல்லாம நம்ம ஒன்றும் செயல்பட முடியாது. ஊழியக்காரர்களுக்கு முதலாவது ஞானம் புத்தி இருந்தா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவீங்க. அப்படியே வாய் பேச மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கீழ்ப்படிதல தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ என்னையத்தான் குத்தி காமிச்சார் அப்படி சொல்ல மாட்டேன். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அதனால அவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஆகவே இன்னும் ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவன் ஒருவன் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறானோ, தேவன் சொல்ற வார்த்தை கீழ்ப்படுகிறானோ, அவனுக்குள்ள புத்தி ஞானம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சில காரியத்தில் புத்தி இல்லாமல் ஞானம் இல்லாமல் வந்து செய்கிறதே தேவன் துக்கப்படுகிறார். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்துல எல்லாருமே நீங்க முடிஞ்சவங்க, வாசிக்க தெரியாதவங்க இந்த வார்த்தைகளை கவனமாக கவனிக்கணும். வாசிங்க ஒருவர். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். ஹல்லேலூயா. இது என்னங்க நான் சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றாரா? கர்த்தர் சொல்றாருங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு வேம்பாருக்கு வந்த பிறகு ஒரு ஊழியம் பார்க்கிறவனுக்கு நல்லா இருக்கட்டும் நான் சொன்னேன். கைகளை திடீர்னு ஆண்டவர் அனுமதிச்சா மாத்திரமே. இந்த வசனம் ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிகளும் பக்கத்துல நீங்க போகக்கூடாது. நான் தலையில வைக்கல, கை அப்படி நீட்டி தான் தோமுன்னேன் வந்து நின்றும், கை எப்படி நின்றும் பாருங்க. வேதம் சொல்லுது, நீ தேவன அனுமதி இல்லாம வந்து அப்படிலாம் வாய் பேசக்கூடாது. வந்து நடந்த சம்பவம் அங்க வேம்பாருக்கு வந்த பிறகு ஒரு ஊழியக்காரன் வந்து நான் சொன்னேன், ஆண்டவர் அனுமதி இல்லாம நீ கையில டப்பு டப்புன்னு என்ன செய்யாத வந்து வைக்காத. ஆண்டவர் உணர்த்தினதால இந்த வார்த்தை இன்னொரு ஊழியக்காரனுக்கு நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரன்னு அவங்க அங்கீகரிச்சுட்டாங்க. தேவன் அங்கீகரிக்கணும்ல. ஆத்ம ஆதாயம் செஞ்சு நல்ல விசுவாசிய சபைக்கு போனவங்க. சபையில அந்த ஊழியக்காரு வந்து அனுமதிக்கல. இன்னும் உருவாக்கப்படு ஆண்டவர் சொல்லட்டும். அவங்க அவசரப்பட்டு அப்படி 2-3 குடும்பம் போயிருச்சு. அந்த சபையில போன குடும்பம் பூரா சமாதானம் இல்லாம இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். வந்து ஊழியக்காருக்கு சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிகளா நீங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். இது வசனம் சொல்லிருக்கு. அதனால சொல்லியும் இல்ல நான் கை வைக்கல, கையை நீட்டி ஜெபம் பண்ணி, அதெல்லாம் வந்து கர்த்தருடைய வசனத்தை மீறுன்னு அர்த்தம். ஆகவே முதலாவது நம்ம குடும்பம் முழுமையா ரட்சிக்க, அதுக்காக நீ ஜெபம் பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம தேரவே இல்லை, நீ தவந்துக்கிட்டு தான் இருக்க. பாருங்க, எந்திரிச்சு நடக்கணும்ல. வந்து தவக்கவே உனக்கு சக்தி இல்லை. வந்து அந்த அளவுக்கு ஓடணும். அந்த அளவுக்கு வரணும்னா வந்துட்டு இப்பதான் நீ தவக்கிற, என்ன தேரணும் வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நான் சொல்ற மனுஷன் கடைசிக்கு வந்து கீழே விழுந்து ரொம்பவும் காயம். அந்த உயிர் பிழைச்சதே பெரிய ஒரு காரியம் சில மாதத்துக்கு முன்பாக. ஆகவே சொல்றதை கேட்கல, சொன்னாலும் பட்டாலும் திருந்துருது இல்லை. பட்டுருச்சு, மறுபடியும் என்ன செய்யுது, வைக்குத மறுபடியும் கஷ்டம்தான். பாருங்க வசனம் என்ன இருக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சீக்கிரமா கைகளை வைக்காத, நான் அனுமதிச்சா மாத்திரமே நீ வைக்கணும். ஒரு சிலருக்கு அதுதான், ஒரு சிலருக்கு வச்சு ஜெபிக்கிறோம், ஒரு சிலருக்கு அப்படியே நாம் ஜெபிக்கிறோம். தேவன் அனுமதிக்கிற காரியம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவன் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீ உடன்படுற, அவனுடைய பாவத்தை நீ ஏன் நீ தூக்கி சுமக்குற, நானே உனக்குள்ள இல்லை, ஞானம் புத்தி என்னும் நான் உனக்குள்ள இல்லையே, இல்லாத பட்சத்தில் நீ ஏன் இப்படி செய்யற, உன்னை சுத்தவனாக நீ காத்து கொள்ளும் வேணும் என்றால் தேவனுடைய வழியிலே நாம் செல்லணும். இந்த வசனம் பாருங்களேன், அந்த ஊழியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிகள் நல்ல ஒரு சபைக்கு வரணும், உன் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும், கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், ஆவிக்குரிய வரங்களை எனக்கு தாங்க, புத்தியை தாங்க, ஞானத்தை தாங்க.
நம்ம தேர்ச்சி அடைஞ்சாதான் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சீசராகி சீசர்களை உருவாக்குங்கன்னு சொன்னார் ஆண்டவர். நீங்க சீசரா உருவாக்குறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவன் ஊழியருக்கு சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நற்கிரியை செய்ய. எத்தனோ காரியம் இருக்கு. நீ ஓடி எழுந்து ஓடணும். நீ உட்கார்ந்தே இருக்கிற தவக்க கூட சக்தி இல்லை. அது இல்லாத பட்சத்துல அதிகாரத்தை கையில எடுத்துட்டு பாருங்க, இந்த பலவீனம் வருது அது வருதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரை குத்தம் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைக்கு நம் கீழ்ப்படிய வேணும். ஆத்மா ஆதாயம்னா என்ன? நீங்க பெற்ற ரட்சிப்பை சொல்லி வாங்க, இயேசு நல்லவர், அவ்வளவு அதோட நிப்பாட்டிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், நாம் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கு. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனத்தையும் சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது. விதவைனா யாரு? அதுக்கு அர்த்தம் என்ன? கணவன் இல்லாதவங்க. அத விதவையானவள் என்னதான் செய்யணுமா? விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்தியாவது இருந்தால் யாருக்கு? விதவைனா கணவன் இல்லாதவங்க. அவங்களுக்கு பேரன் பேத்தியாவது பிள்ளைகளாவது இருந்தா இவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ற வேதம் தெளிவா சொல்லுது. நான் ஜெபம் முடிந்தது நான் கேட்பேன் பாருங்க. ஒவ்வொருத்தையும் இந்த வசனம் மனம் வரணும் உங்க இருதயத்தில் இருந்தா. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டீங்கன்னா நீங்க இந்த வீதியில பாருங்க விதைக்கப்பட்ட நிலமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆகவே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று பார்க்கிறோம். அருமையான வசனம். இவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரி. சொந்த குடும்பத்தை தேவ பக்தியா நீ ஒரு நாளாவது விசாரிச்சியா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீ விசாரி. தேவன் விரும்புகிற மாதிரி, தேவன் மகிமைப்படுற மாதிரி உன் பிள்ளைக்கு ஏதாவது சொல்லி தந்தையா? நீ முதலாவது செய்யற காரியம் அதுதான். நான் பைபிளை தூக்கிட்டு வீடு வீடா போறது பெரிய காரியம் இல்லை. உன் குடும்பத்திலேயே முழுமையான ரட்சிப்பு இல்லை. நீ செய்ய வேண்டியது பேரன் பேத்திகளுக்கு வசனம் சொல்லிக் கொடு. இந்த இடத்துல அதான் பார்க்குறோம். அநேக குடும்பங்கள பேரன் பேத்திகள் மகன் எல்லாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க மாலையில, குடும்ப ஜெபம். அது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த விதவையானவள் என்ன செய்யணுமா? பேரன் பேத்தி அவங்க சொந்த குடும்பத்தை, மற்ற குடும்பத்தில் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமா இருக்கிறது. பாத்தீங்களா? பிரியமுமா இருக்கிறதா? தேவனை நான் பிரியப்படுத்தினாலுமே போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தம விதவையா இருந்து தனிமையா இருக்கிறவள். தனிமையா இருக்க கணவன் இல்ல, நீ தனிமையா இருக்கிற. அதான் இந்த வசனத்துல பாக்குறோம். உத்தம விதவையா இருந்து, உத்தம விதையன்னா அந்த கணவன் இறந்த பிறகு எந்த தப்பும் பண்ணாதபடி உத்தம இருதயத்தோடு இருக்கிற அந்த விதவையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தனிமையா இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய், முதலாவது தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இரவும் பகலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். அப்படிப்பட்ட விதவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எத்தனை பேர் நிலைத்திருக்கிறோம்? 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனா எப்படி? விசாரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த கடைசி காலம் சாக்கு போக்கு சொல்ல இது காலம் இல்ல. சொந்த குடும்பத்தை விசாரி. விசேஷமாய் அந்த இடத்துல பாருங்களேன், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை வெளியிலேயே நீ சொல்ற ஆத்மாதாயம் பண்ற, விசேஷமா நீ செய்ய வேண்டியது என்ன? விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறான். அவிசுவாசிலும் அவிசுவாசிகளிலும் கெட்டவனுமாய் இருப்பான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12-13 பார்க்கிறோம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்திலே ஆவி இருக்கு, இந்த ஆவியை நான் பெறல, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம்
போதிக்கிற வார்த்தைகளையே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கணுங்க, அந்த வார்த்தையை நாங்கள் பேசுவோம், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம். பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று வாசிக்கிறோம். பிரசங்கி 9வது அதிகாரம் 15-16 பார்க்கிறோம். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவனும் நினைக்கவில்லை. பாத்தீங்க, இந்த உலகத்தெல்லாம் பணக்கார ஏழையத்தான், ஒரு பணக்காரன் சொன்னா கேட்கிறான். பாருங்க, ஏழைகளையும் பணக்காரையும் உண்டாக்குன்னு கர்த்தர் தான் உயர்த்தும்படியாக பணக்காரனை ஏழையை ஆக்குவாரு, ஏழையை பணக்காரனை ஆக்குவார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த ஏழையான இந்த மனுஷனுடைய வார்த்தை என்ன செய்யலையா? கேட்கல, ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றே. ஞானமே உத்தமம் என்று நாம் பார்க்கிறோம். அநேகருக்கும் பாருங்க ஞானம் இருக்கிறது, ஆனால் ஞானத்தில் உணர்வு இருக்காது. இப்படிப்பட்ட ஞானத்தில் அவர்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு உணர்வுள்ள ஞானம் இருந்தால் மாத்திரமே நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9-14 வரை வாசிக்கும் போது, அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின், பாருங்க இந்த நாகமானமே வந்து அந்த ஞானமெல்லாம் இருக்கதான் செஞ்சிச்சு, உணர்வுள்ள ஞானம் இல்ல. வாசிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். யாரு சொல்றா? எலிசா சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு பாருங்க, அந்த இடத்துல அவன் வீடுகளை வேலை செய்யற வேலைக்காரி இந்த மாதிரி கேள்விப்பட்டு, எலிசா தேவனுடைய மனுஷன் இருக்க, அங்க போனா எஜமான் எப்படிப்பட்ட இதா இருந்தாலும் சொஸ்தமாவான்னு சொல்லி ஏதோ வேலைக்காரி சொல்லி வந்துட்டான். அது ஒரு பக்கம் நல்ல காரியம்தான். வந்து அவ்வளவு தூரம் வந்து வாசப்பொருள் நிற்கும் போது, நீ யோர்தான் நதியில அப்படித்தானே வாசிக்கிறோம், 7 முறை வந்து முங்கி எந்திரி. அது கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. அவ்வளவு தூரம் வந்து நீ தொட்டு எண்ணெயை தடவி ஜோமுனுவேன் நினைச்சேன். அவ்வளவு தூரம் வந்து நதி இல்லாம இருக்கு இருந்து கோபம் வந்துருச்சு. அவருக்கு என்ன வந்துருச்சா? அந்த ராஜா தானே அவரு நாகமான். கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இது என்ன மனுஷன் போய் தண்ணிக்குள்ள முங்கி எந்திரின்னு சொல்லி வந்து அப்படிதான் நான் நினைச்சிருந்தேன் சொல்லிட்டு 42:12 ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அஸ்பானாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். திரும்பி போகும்போது என்ன நடக்குது? 13வது வசனம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். பாருங்க, அந்த வேலைக்காரன் இந்த புத்தி ஞானம் இருந்தாலும் இந்த உணர்வுள்ள அந்த ஞானம் இல்லையே. பாருங்க, ஒரு வேலைக்காரன் வந்து சொல்றத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பெரிய காரியமா செய்யலாம்ல, சின்ன காரியமா தான் இருக்கும். நமக்கு வந்து ஆண்டவருடைய பார்வையில பாருங்க, இது கீழ்ப்படிதல், பழிய பார்க்கலும் கீழ்ப்படிதலை உத்தமம் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல வேலைக்காரன் சொன்ன பிறகு என்ன செய்யறானா? 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி ஹல்லேலூயா அவன் சுத்தமானான். பாத்தீங்களா? கீழ்ப்படிதல அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவன் ராஜாவா இருக்கலாம், நாகமான் ஞானம் இருக்கு, ஆனா உணர்வுள்ள ஞானம் இல்லையே. அதனாலதான் அது சிந்திக்க அவனுக்கு அறிவு வரல.
எப்படியோ 7 தரமா 100 தரம் கூட முங்க சொல்லு, நான் முங்குறேன், எனக்கு சுகமானா சரிதான், அப்படி போகணும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராலையும் சொஸ்தமாக்க முடியல. இங்க வந்த கீழ்ப்படியணும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சின்ன காரியத்துக்கா வந்தேன் பாருங்க, அப்படி அசட்டை பண்றதுதான். 2வது கீழ்ப்படிதான். 2வது கீழ்ப்படிந்தாலும் ஆசீர்வாதம் இருக்கு, இருந்தாலும் கீழ்ப்படுகிற ஆசீர்வாதத்துல தான் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அவர் சுத்தமாகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 52வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திரு வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்குள்ள ஞானமும் புத்தியும் ஆகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா? எந்த காரியத்தில் ஞானமாய் புத்தியாய் நான் நடந்து கொள்கிறோமா? பிள்ளைகளுக்கு முன்பாக, கணவனுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக நாம் எப்படி பேசுகிறோம்? ஞானமாய் பேசுகிறோமா? ஒரு புத்தியோடு நாம் செயல்படுகிறோமா? தேவன் திருவார்த்தை மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். நம் கண்களை நாம் மூடுவோமாக. நாம் இந்த வேளையில கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தாவே, நீரே ஞானமுள்ள தேவன். ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் கர்த்தாவே என்னிடம் கேளு என்று நீங்க சொன்னீங்களே, உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லுவாயா? இந்த தேவன் ஞானம், உணர்வுள்ள ஞானம் நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே நாம் எதையும் சாதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்குள்ள ஞானமுள்ள தேவன். ஞானமாய் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் ஞானத்தின் தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி நீ கேள். அவருடன் நீ கேட்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, எனக்குள்ள ஞானம் இல்ல, புத்தி இல்ல, ஒத்துக்க. ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று தாவீது ராஜா சொல்றதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க, புத்தியாய் நடந்து கொள்ள பேச எனக்கு உதவி செய்யுங்க. இனி நீ சொல்லுவாயா? வாயை திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வுள்ள ஞானத்தையும் தந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானந்திருந்தருளும் பல தானங்களை எல்லாரும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போமாக. ஞானமுள்ள வல்லகுருநாதனே, தேனிலும் மதுர திவ்ய ஆசீர்வாதங்கள். வானவனே, ஞானமுள்ள வல்லகுருநாதனே, தேனிலும் மதுர திவ்ய ஆசீர்வாதங்கள். என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும். இன்னும் இன்னும் ஈசனே நல்வரங்கள் ஏந்திடும். கன்னிகளில் சிக்கிடாமல் கண்மணி காத்திடும். கண்ணலையும் இப்பொருமை காவலும் நீரே. கன்னிகளில் சிக்கிடாமல் கண்மணி காத்திடும். கண்மலையும் ஒப்பு கொடுப்போமாக. வானவனின் ஞானமுள்ள வல்லை குருநாதனே, தேனிலும் ஞானமுள்ள இதயத்தை, உணர்வுள்ள ஞானமுள்ள இதயத்தை தாங்க. ஞானமுள்ள தேனிலும் மதுர திவ்ய ஆசீர்வாதங்கள். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய தேவன். எலியாவின் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உணர்வுள்ள ஞானத்தை ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க என்று நீ கேட்பாயா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி நீ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கத்துடா. இந்த ஞானமுள்ள ஒரே தேவன், ஞானமுள்ள தேவன் நமக்குள்ள வந்துட்டா போதும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை உனக்கு தருவார். நீ நடக்க வேண்டிய வழியை அவர் போதிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை அவர் போதிப்பார். அவர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார்.
ஞானத்தையும் புத்தியும் அவரிடம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஞானமே புத்தியே என் இருதயத்தில் வா என்று நீ சொல்லு. ஷகலகதுர பகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமே ஷகலகதுர பலகதுட 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 மனகதுட உசுகட்டகதுர பகதுடா. வல்லமை தேவ வல்லமை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஞானமுள்ள உணர்வுள்ள இதயத்தை கர்த்தர் தந்து, புத்தியும் தந்து, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து வழி நடத்துகிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர சத்தம் கேட்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பூமியில கிடைக்காத ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீங்க பொக்கிஷமாகிய ஆண்டவரே, நீ ஞானமுள்ள தேவனா இருக்கீங்க. ஆண்டவரே கர்த்தாவுடைய ஞானத்தையும் புத்தியும் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்து ஆண்டவர் வழி நடத்துகிற நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயத்தில் ஞானமுள்ள தேவன் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, நீங்க வரும்போது கர்த்தாவே சந்திக்கங்களை ஆயத்தப்படுத்துங்க. கையிட்டு சிறை வேலையை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, நிறைவான தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் வந்து, ஞானமுள்ள தேவன் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஆண்டவரை சரியாக செயல்படுவதற்கு உம்முடைய ஞானமும் புத்தியும் நீங்க எங்களுக்குள்ள இருந்து நீங்க எங்களை நடத்துங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. கையிட்டு சிறை வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. நீர் வரும்போது உண்மை சந்திக்கங்களும் ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அங்க நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.